நாகை மாவட்டத்தில் திமுக முதல்வரின் நிகழ்ச்சிக்கு வர மறுத்த மாற்றுத்திறனாளியின் ஆதரவற்றோர் உதவித்தொகை ரத்து செய்யப்படும் என அரசு அதிகாரி பேசிய ஆடியோ வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகையில் ஸ்டாலினின் நிகழ்ச்சியில் பங்கேற்க அப்பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி கலந்து கொள்ளவில்லை எனில் மாற்றுத்திறனாளிக்கான ஆதரவற்றோர் உதவித்தொகையை ரத்து செய்து விடுவதாக நாகை அரசு அதிகாரி அமுதா என்பவர் பேசிய ஆடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக முதல்வரின் நிகழ்ச்சியில் பங்கேற்காத மாற்றுத்திறனாளியின் உதவித்தொகையை ரத்து செய்வதாக அரசு அதிகாரி அதிகார திமிரில் மிரட்டியது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ, சொல்லுங்கம்மா. என்ன கேட்டுருந்தாங்க? கேட்டுட்டேம்மா. அவங்க காலையில நம்ம ஃபிஷர்மேன்னால காலையில போட்டு வருமா அவங்களுக்கு எப்படின்னா சரிங்க, வர முடியாதுன்னு நாங்க வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போன் அடிச்சிருக்கோம். சொல்லுங்கம்மா, சொல்லக்கூடாதா? அதுதான் உங்களுக்கு பணத்தை கட் பண்ணிடுவோம், வைங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? அப்புறம் என்னத்த சொல்றது, பணம் வாங்குறவங்க வர்றாங்கல்ல. இப்ப ஒரு தொழில் பண்றவங்க நம்ம ஃபிஷர்மேனா இருக்கனாலமா எல்லாருமே தொழில் பண்றவங்க கேளுங்கம்மா. நம்ம எனக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. அது இல்லம்மா, கடல் மேல கிடக்குறவங்க அவங்க வீட்டுக்காரவங்க எல்லாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா போட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அடுத்தடுத்து 2 சிறுமிகளை திருநாய் கடித்து குதறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பஜார் சாலை ஃபேன்சி ஸ்டோர் கடை எதிரே நின்ற 3ஆம் வகுப்பு சிறுமியை திருநாய் கடித்து குதறியது. இதேபோல இ சேவை மையத்தில் தனது தாயுடன் நின்ற மற்றொரு 3ஆம் வகுப்பு சிறுமியை திருநாய் கடித்து குதறியது. இதனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கண் துடைப்பிற்காக நாய்களை பிடித்து வெறிநாய் தடுப்பூசி போட்டது ஏன் என ஸ்டாலின் அரசின் நகராட்சி அதிகாரிகளிடம் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குமரிமுடி முதல் பங்களாபடிகை வரை ஆதிவாசி கிராமங்களுக்கு சாலை வசதி அமைத்து தரக்கோரி இருளர் இன ஆதிவாசி மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அரக்கோடு பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பங்களாபடிகை, கரிக்கையூர் மற்றும் குமரிமுடி உள்ளிட்ட கடையோடி மலை கிராமங்களில் சாலை வசதி இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மெத்தனப்போக்காக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குறித்து கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி